பித்தம் அதிகமாக என்ன ஆகும்னா ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. இப்போ ஆயில் நம்ம அப்ளை பண்ணுறோமா, ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் உடனே ஹேர் வாஷ் பண்ணிடணும். டெய்லி ஆயில் வச்சுட்டே இருந்தோம்னா அந்த டஸ்ட் பட்டு என்ன ஆகும்னா, நிறைய தாய்மார்கள் ஒத்துக்க மாட்டாங்க, எண்ணெய் வச்சாதான் முடி வளரும் அப்படின்னு எல்லாம் சண்டைக்கு வருவாங்களே. எண்ணெய் வச்சு பண்ற மசாஜ் தான் ப்ராப்பரா. அது எப்படி மேம் பண்ணணும், எந்த எண்ணெய் வந்து வச்சு ஹெட் மசாஜ் பண்ணணும்? ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நம்ம சீரம் கூட வீட்டில் ரெடி பண்ணி டெய்லி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ராபிட் ஆயிலா ரோஸ்மேரி ஆயில் எது நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட்னூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்தா டாக்டர் நித்யா இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம் ஹேர் அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் மேம். இன்னைக்கு ஹேர் லாஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. முன்னாடிலாம் அந்த 20ஸ்க்கு அப்புறம் இல்லைனா அந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இஷ்யூஸ் இருக்கும். பட் இன்றைக்கி ரொம்ப டீனில் அதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு வந்து ஹேர் லாஸு, பால்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. முதல்ல இதெல்லாம் எதனால் வந்து ஆரம்பிக்குதுங்க? இப்போது ஒரு 20 இயர்ஸ் பேக் நம்ம பார்த்தோம்னா ஹெரிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஏஜ் ஆகிடுச்சு, ஹேர் லாஸ் இருக்குது. இப்போது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, டீனேஜில் 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் இருக்கிறவங்களும், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் 9th படிக்கிறாங்க, 10th படிக்கிறாங்க, அவங்களுக்குமே ஹேர் ஃபால் ரொம்ப சிவியராக இருக்குது. அதர் தென் தட் இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கிரே ஹேர். ஸோ இந்த நிறைய முடி எப்போங்க வந்தது? நேற்று ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷனில் ஒரு மேடம் என்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ ஏஜ் 43, என்னோடய அம்மாவுக்கு ஏஜ் 65. அவங்களுக்கு ஒரு முடி கூட நிறைக்கல. எனக்கு பாதி அளவுக்கு மேலே முடி நரைச்சிடுச்சு டாக்டர், எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. பாட்டி அம்மாவும் நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கும் எனக்கும் பார்த்தோம்னா எனக்கு தான் அதிகமாக கிரே ஹேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஜென்ரேஷன், ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் பார்க்கும்போது இப்போ எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம்? நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், டயட்டு. ஸோ இதுதான் மெயின் ரீசன்னே சொல்லலாம். ஸோ அப்போது அவங்க சாப்பிட்ட ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஈவன் இப்போது ஏர்லேயே, இப்போ காற்றுலேயே பார்த்தோம்னா அவ்வளோ பொல்யூஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த பொல்யூஷன், டஸ்ட்டு, நம்ம எடுத்துக்கக்கூடிய அன்ஹெல்த்தி ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. இப்போ ஏஜ் டிஃப்ரென்ஸே இல்லாமல் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஹேர் ஃபால்க்கோ இல்லை க்ரே ஹேர் வருது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசனாக இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபுட்டு சொன்னீங்க, ஃபுட்டுக்கும் ஹேர் ஃபால்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்க? ஸோ முக்கியமாக ஹேர் ஃபால் ஆகுதுன்னா உடலோட உஷ்ணம், ஸோ அதிகமான உடல் சூடு, இது வந்து பித்ததோடம் அப்படின்னு சொல்லுவோம். பித்தம் அதிகமாக என்ன ஆகும்னா ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிரும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவு முக்கியமாக இந்த பித்தத்தை அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தலைமுடி உதிர்தல் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம எந்த மாதிரியான டயட் எடுத்துகிட்டு இருக்கிறோன்றத பார்க்கணும். ஸோ அதிகமாக சால்ட் கண்டென்ட் இருக்கிற டயட். ஸோ இதுதான் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இதுதான் எல்லாருக்குமே பிடிக்குது இல்லையா? நல்ல ஒரு சால்ட் போட்டு இருக்க ஒரு சிப்ஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், நிறைய லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் சால்ட்டு, சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், டேஸ்ட் மேக்கர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோன்னா அது எல்லாமே பாடியில் டாக்ஸின்ஸாக மாறுறது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நம்மளுடைய பித்தத்தை, அதாவது உடல் உஷ்ணத்தை அதிகரிக்குது. அப்போது இந்த மாதிரியான உணவுகளை அவாய்ட் பண்ணணும். நம்ம ஹெல்த்தியாக இது சாப்பிடுங்கன்னா யாருமே சாப்பிட்றது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த கீரை வகைகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி கீரைகள்லாம் டெய்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் யாருக்குமே அது வந்து யாரும் ரெடியாக இல்லைன்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதிரியான ஒரு உணவுகள் அப்படின்னு சொல்கிறது நம்ம அவாய்ட் பண்ண ஹேர் மட்டும் கிடையாது, பாடியில் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லலாம். ஒரு 50-40 இயர்ஸ்க்கு அபோவ் அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வந்த டிசீஸ் எல்லாம் இப்போ டீனேஜ்லேயே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இப்போ பிசிஓடி. நிறைய பெண் குழந்தைங்களுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் டீனேஜ்லேயே வருது. மேம் இப்போ அந்த முடி என்னென்ன ஃபுட்ஸ்னால, என்ன மாதிரி ஃபுட்ஸ்னால முடி வந்து உதிருது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஃபுட்டை வந்து நம்மளுடைய ருட்டீன் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் மேம்? ஸோ பேசிக்காக ஹேர் நல்லா க்ரோத் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், ஹேர் ஃபாலிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த தலைமுடியோட வேர் பகுதி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும்.
ஸோ நிறைய பேருக்கு அந்த ஹேர் ஃபாலிக்கல்லேருந்து ஹேர் வெளியில் வந்ததுக்கப்புறம் நியூ க்ரோத் வரணும். அப்போது நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம எடுக்கக்கூடிய மெடிசின்ஸ், ஸோ மருந்துகள் எடுக்கிறோம் இல்லைங்களா, இது எல்லாமே போயிட்டு அந்த ஹேர் ஃபாலிக்கலை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது நியூ ஹேர் க்ரோத் ஆகும். ஸோ இப்போ பிலோ ஒரு 30-35 இயர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிலோ 35 இந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு என்ன ஆகும்னா நியூ க்ரோத் வந்துடும், டெஃபினட்டாக வந்துடும். அதுக்கான சில பயிற்சிகள் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா மசாஜ் தெரப்பி எடுக்கணும். ஸோ வீட்லேயே நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். என்னென்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா ஹேர் ஃபாலிக்கல்ஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் என்னென்னா அந்த பிளட் சர்க்குலேஷனே இல்லாமல் இருக்கும். ஸோ ஸ்கேல்ப்புக்கான ஒரு பிளட் சர்க்குலேஷன் இல்லாத போது தான் ஹேர் க்ரோத்துமே நமக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது, தின்னிங் ஆஃப் ஹேர்னு சொல்லுவாங்க. முடி நல்லா கருன்னு திக்காக கம்பி மாதிரி இருந்துச்சு, இப்போ பஞ்சு தொடுற மாதிரி ஒரு மாதிரி செம்பட்ட முடியாக மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரீசன் நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் குறையிறது, அதில் நியூட்ரிஷன் இல்லாமல் இருக்கிறது ஒரு ரீசன் சொல்லலாம். அப்போது நம்ம பிளட் சர்க்குலேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அயன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ நிறைய பேர் சொல்கிறோம், நான் ஹேருக்கான அயன் கண்டென்ட்டோ இல்லை கால்சியம் ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்கிற ஃபுட் எடுத்தாலும் எனக்கு ஹேர் ஃபால் நிறைய இருக்குது. இதுக்குமே சம் ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசன்ஸ் வந்து நம்ம சித்தா மெடிசன்ஸ் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யும்போது நம்ம எடுக்கிற ஃபுட்டோட பெனிஃபிட் என்ன, ஹேர் க்ரோத் அதுவுமே நல்லா வர ஆரம்பிச்சு. மேம் இப்போ மசாஜ் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ அந்த ஆயில் மசாஜ்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அது என்னென்னா எல்லாரும் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுங்கிறதுனால பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணுறதுனால புதுசாக அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் வருமா, அதுக்கு முடி வளருமா? அதனால நிச்சயமாக வரும். ஓகே. என்ன பார்த்தோன்னா இப்போ அதுக்கு தான் சொல்லுவாங்க வீக்லி 2 டைம்ஸ் வந்து ஆயில் பாத் எடுங்க, இல்லைன்னா வீக்லி 1 டைமாவது நம்ம எல்லாருமே ஆயில் பாத் எடுக்கணும். ஸோ இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வீக்லி ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யவே கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஆயில் நம்ம அப்ளை பண்ணுறோமா, ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் உடனே ஹேர் வாஷ் பண்ணிடணும். திரும்ப நெக்ஸ்ட் டே ஆயில் வைக்கிறீங்களா, நெக்ஸ்ட் டே திரும்ப ஹேர் வாஷ் பண்ணணும். டெய்லி ஆயில் வச்சுட்டே இருந்தோம்னா அந்த டஸ்ட்டு பட்டு என்ன ஆகும்னா பாடி ஹீட்டும் வெளில போக முடியாமல் ஹேர் ஃபாலிக்கல்ஸில் அது இன்னும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கோ, டேண்ட்ரஃப் வர்றதுக்கோ, ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வீக் ஆகிறதுக்கோ இதுவே ஒரு பெஸ்ட்டு வழி நம்மளே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான். ரெகுலராக ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. 1 டே ஆயில் யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும். ஆனால் இதை நிறைய தாய்மார்கள் ஒத்துக்க மாட்டாங்களே, எண்ணெய் வச்சாதான் முடி வளரும் அப்படின்னு எல்லாம் சண்டைக்கு வருவாங்களே. டெய்லி ஆயில் வைக்கலாம், அதுக்கு என்னென்னா நெக்ஸ்ட் டே நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடணும். இப்போ இருக்கிற பொல்யூஷனுக்கு கண்டிப்பாக வீக்லி 3 டைம்ஸ் ஆகுது ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும். இல்லைங்க ஸ்கூல் போகிறாங்க எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி 1 சண்டே தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா நிச்சயமாக ஹேர் க்ரோத் இருக்காது, நல்லாவே ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி ஹேர் ஃபால்க்கு மெயின் ரீசன்னா டேண்ட்ரஃப் ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்கும். இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இன்னும் நிறைய பேருக்கு வரலாம். அது என்னென்னா ஒருத்தருக்கு டேண்ட்ரஃப் வீட்டில் இருந்ததுன்னா எல்லாருக்கும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க யூஸ் பண்ண டவல் நம்ம யூஸ் பண்ணுறது, அவங்க யூஸ் பண்ண கோம்ஸ் யூஸ் பண்ணுறது, அதே பில்லோ கவர் நம்ம சேஞ்ச் பண்ணவே மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரே பில்லோவே எல்லோரும் மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் வர ஆரம்பிச்சிடும். டேண்ட்ரஃப் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் வந்துடும். ஸோ அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ பில்லோ கவர் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்ம வந்து டவல் யூஸ் பண்ணுறது, சோப்ஸ் தனியாக வச்சுக்கிறது, இது எல்லாமே ஒரு பர்சனல் ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணாலே ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ மசாஜ் சொன்னீங்க, ஹெட் மசாஜ். இப்போ வீட்டிலனா அந்த எண்ணெய் வச்சு பண்ணுற மசாஜ் தான் ப்ராப்பராக அது எப்படி மேம் பண்ணணும், எந்த எண்ணெய் வந்து வச்சு ஹெட் மசாஜ் பண்ணலாம்? ஸோ ஹெட் மசாஜ் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும் அப்படின்னா கரிசாலை மடக்கு தைலம்னு ஒரு தைலம் இருக்குது. இது வந்து எதுக்காகனா ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ ஒரு வாட்டி நம்ம ரெடி பண்ண அந்த கரிசாலை ஆயிலை திரும்பவும் ஆயில் விட்டு காய்ச்சுவாங்க, திரும்பவும் அதனோட என்ன பண்ணுவாங்கன்னா கரிசாலை சாறு விட்டு காய்ச்சுவாங்க. ஸோ எவ்வளோ ஆயில் இருக்கோ அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப அந்த கரிசலாங்கண்ணி சாறு விட்டு ஒரு 5 முறையோ 7 முறையோ மடக்கி சேர்ந்தால் தான் கரிசாலை மடக்கு தைலம்னே அதுக்கு பேர். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மைல்டாக ஹீட் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மசாஜ் பண்ணும்போது ரொம்ப அடித்து அப்படி ஃபோர்ஸாக பண்ணணும்னு இல்லை, ஸோ மைல்டாக தான் நம்ம ஜென்டிலாக பண்ணணும். நெயில்ஸ் படக்கூடாது, ஹேர் ஃபாலிக்கல்ஸில் நகங்கள் படக்கூடாது. ஸோ மைல்டாக நம்ம வந்து ஜென்டிலாக பண்ணும்பொழுது தான் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குன்னா இந்த மாதிரி மசாஜ் டெக்னிக் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் நம்ம இப்படி பண்ணுறது மூலிமா ஹேர் ஃபால் வந்து நல்லாவே குறையும். சிலர் சொல்லுவாங்க எனக்கு எண்ணெய் வச்சு லைட்டாக தேய்ச்சாலே நிறைய முடி கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா இது ரெகுலராக பண்ணும்போது பாடி ஹீட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீட் இருந்தால் தான் நிறைய ஹேர் ஃபால் ஆகுமே தவிர அடுத்தடுத்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டே வரும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னென்னா நான்வெஜ் நம்ம என்ன பண்ணுவோன்னா நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் வச்சு வெந்நீரில் குளிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க பகலில். நல்லா நான்வெஜ் சாப்பிட்டு போய் படுத்துருவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ தலைக்கு நம்ம குளிக்கிறோன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப மைல்டு ஃபுட் தான் எடுக்கணும். நான்வெஜ் எடுக்கக்கூடாது, பகல் உறக்கமும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து இந்த தேங்காய் பால் கஞ்சியோ இல்லை பச்சரிசி கஞ்சியோ பூண்டு பால் கஞ்சி இந்த மாதிரி கஞ்சி வகைகளை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பாடி நல்லா கூலாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஹேர் ஃபால் இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கண் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குன்ட்டு. ஸோ கண் எரிச்சல் இருக்குன்னா அந்த சூடு கபால சூடுன்னு சொல்லுவாங்க, தலையில் இருக்கக்கூடிய சூடு. ஸோ அது குறைஞ்சதுனாவே ஹேர் ஃபாலும் குறையும். ஓகே. இன்னும் ஒரு சில பேர் வந்து ஒரே ஒரு எண்ணெய் வச்சுருப்பாங்க, ஒரு தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய் எடுக்கணும். அதை தவிர வேறு எந்த எண்ணெயுமே வந்து போட்டு ஹேர் வாஷ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பிளெயினாக இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் அது போட்டு குளிச்சா கூட ஹேர் க்ரோத் இருக்குமா, இல்லை அந்த ஒரு கண்டிஷனிங் எஃபெக்ட் மட்டும்தான் அந்த ஆயிலாமல் இருக்குங்க? பிளெயினாக கோகோனட் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதும் நார்மலாக. அதுக்கப்புறம் யார் யாருக்கு இந்த மாதிரி மெடிக்கேட்டட் ஆயில் வேணும்னா இந்த மாதிரி ஹேர் ஃபால் இருக்குது, க்ரே ஹேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மெடிக்கேட்டட் ஆயில் யூஸ் பண்ணலாம், அதுவுமே நல்ல ரிசல்ட் இருக்கும். பட் பிளெயின் கோகோனட் ஆயில் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ பியூராக நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். அடுத்து ஆயில் பற்றி பேசும்போது இந்த 2 ஆயில் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஒன்று வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ரோஸ்மெரி ஆயில், இன்னொரு பக்கம் வந்து ராபிட் ஆயில். மேம் இது 2 பற்றி டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன். இது 2த்துல எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாது மேம் ஹேர் க்ரோத்துக்கு? ஹேர் க்ரோத்துக்கு இந்த 2 ஆயிலுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ என்னென்னா இந்த ரோஸ்மெரி ஆயில் அப்படின்னு சொல்கிறது எப்படி நம்ம வந்து ஹெர்ப்ஸ் போட்டு ஆயில் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ரோஸ்மெரி அப்படின்னு சொல்கிறது ஒரு ஹெர்ப். ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து நம்ம சீரம் கூட வீட்டில் ரெடி பண்ணி டெய்லி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது எப்படி மேம் செய்யலாம் வீட்டில்? அந்த சீரம் வந்து ரொம்ப ஈஸிமா, ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் ஆயில் ரெடி பண்ணனா ரோஸ்மெரி பிளான்ட்டை வந்து ஆயிலில் போட்டு நம்ம அப்படியே காய்ச்சி எடுக்க போகிறோம். ஸ்ப்ரே வந்து ரொம்ப ஈஸி. இப்போ ட்ரை லீஃப் இருக்கு இல்லைங்களா, ரோஸ்மெரி ஆயிலோட ரோஸ்மெரி லீஃப் இருக்கு இல்லைங்களா, இதை தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ண போகிறோம். இதனோட வேறு என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். கற்றாழை ஜெல் இருந்தால் அதுவும் அந்த தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும். இப்போ எப்படின்னா ஒரு 300 ml வாட்டர் விட்டுறோன்னா 100 ml வர வரைக்கும் பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை டெய்லி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணோன்னா ஒரு 4 to 5 days வரைக்கும் இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஆஃபீஸ் போகிறேன் எனக்கு ஆயிலெலாம் வைக்க முடியாது அப்படின்றவங்க இதை ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இந்த செட் ராபிட் ஆயில் அது இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ராபிட் ஆயிலாக ரோஸ்மெரி ஆயிலா எது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க மேம்? அப்படி இதுதான் பெஸ்ட் அப்படின்னு கிடையாது. 2க்குமே வந்து பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ ரேபிட் ஆயில்னு பார்த்தோம்னா ரேபிட் பிளட்ல இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளட்டோட சேர்த்து இன்னும் சம் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணி தான் செய்வாங்க. ஸோ அதுலேயுமே சம் எஃபெக்ட் இருக்குது. ஸோ நல்ல முடி கருன்னு வளரணும் அப்படின்னா ரேபிட் ஆயில் யூஸ் பண்ணலாம். இப்போ ரோஸ்மெரி ஆயில் எல்லாராலையும் வந்து ரேபிட் ஆயில் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, அதே எஃபெக்ட் ரோஸ்மெரி ஆயிலையும் இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா இன்னும் கரிசலாங்கண்ணி எண்ணெய் இருக்குது, நீலிபிரிங்காதி தைலம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய தைலங்கள் இருக்குது. ஒவ்வொரு தைலமே ஹேர் க்ரோத்துக்கானது தான். ஸோ இது பெஸ்ட்டு, இது இவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ டேண்ட்ரஃப் இருக்குது, சொரியாசிஸ் இருக்குன்னா அதுக்கு வேணால் ஸ்பெஷலாக இந்த வெட்பாலை தைலம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கருப்பான் தைலம் அந்த கோகோனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஓகே மேம். அப்போ ஹேர் லாஸ் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குன்னா யாருனாலும் ரோஸ்மெரி இல்லை ராபிட் ஆயில் யாருனாலும் யூஸ் பண்ணலாம், டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் டேவே நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிடணும். டெய்லி நான் ஆயில் வச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னாலும் நிறைய டேண்ட்ரஃப் வந்துடும். ஓகே மேம். இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுல இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் இந்த ஒரு வாட்டி மட்டும் பண்ணிவிட்டு அடுத்த வாரமே எனக்கு முடி வளர்ந்துடணும், என்ன வளரவே இல்லை அப்படியே இருக்குன்னு வாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது எவ்வளோ டேஸில் இல்லை எவ்வளோ மந்த்ஸில் நம்ம நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் பார்க்கலாமா? ஸோ இதுதாங்க இந்த பொறுமை எல்லாருக்கும் இருக்கணும். என்கிட்டே கேட்பாங்க மேம் இந்த மெடிசன்லாம் நான் இன்றைக்கி சாப்பிட்றேன், ஒரு 1 வீக்கில் எனக்கு ரிசல்ட் தெரியுமா, பேபி ஹேர் வர ஆரம்பிச்சிருமா, அவ்வளோ ஆர்வம் இருக்குது. ஓகே, பட் அதுக்கான ஒரு டைம் வேணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 25 daysக்கு எந்த ரிசல்ட்டுமே எதிர்பார்க்க முடியாது.
ஸோ சில ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம், சில ஃபுட்ஸ் நம்ம ரெகுலராக எடுக்கிறோம்னா வித்தின் 15 டேஸில் நமக்கு கொஞ்சம் ரிசல்ட் தெரியும். ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்னென்னா ஹேர் ஃபால் ஆகுதில்ல, அது வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும், கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒரு 30 டேஸ் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டோ மெடிசன்ஸோ எதை ஃபாலோ பண்ணாலும் 30 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது ஹேர் ஃபால் வந்து ஒரு 50% குறைஞ்சிரும். டெஃபினட்டாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து டயட் எடுக்கிறோம், நல்ல ஒரு சஃபிஷியன்ட் ஸ்லீப் இருக்குது, நியூட்ரிஷன் டயட் கரெக்டாக எடுத்துகிட்டு வரும்போது ஹேர் ஃபால் குறைஞ்சி நியூ க்ரோத் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே மேம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.